அன்று இலங்கை ஓட்டுநர் சுடப்பட்டதற்கு நீதி கிடைத்திருந்தால் இன்று இந்த உயிர் பரிதாபமாக பலியாகி இருக்காது. அன்றே அவன் ஜெயிலுக்கு போயிருப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான சில தகவல்கள், அதே போல் ஒரு வேதனையான தகவலும் இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். புனித ஸ்தலங்கள் மற்றும் முஸ்லிம்களின் புனிதத்தை பேணக்கூடிய இடமான மக்கா, மதீனா, சவுதி அரேபியா இன்று மிகவும் மோசமான ஒரு நாடாக மாறி வருகின்றது. அதுவும் கலாச்சாரத்தில். டிக்கெட் வேணா, அதை கூப்பன் எல்லாத்தையுமே ஃபாத்துமாவுக்கு கொடுத்துரு அப்படின்னு இப்போ சொல்லக்கூடிய நிலைமை. ட்ரெண்ட் ஃபாத்துமா. அதே மாதிரி டானா ஒவ்வொரு பேங்க்லையும் இப்போது வைக்கிறானுங்க ஆப்பு. அடுத்ததா உண்மையிலேயே அன்றைக்கே நீதி கிடைச்சிருந்தா அந்த தொழிலாளர் இன்னைக்கு இவர் இறந்திருக்க மாட்டார். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். முதலாவது தகவல், கடைகளில் போய் ஃபத்துரா வாங்கும்போது 10 தினாருக்கு மேலே வாங்கினா கிஃப்ட் ஏதாவது, அந்த கிஃப்ட் வவுச்சர், அந்த என்ன சொல்கிறது, அதுக்கு கூப்பன், ஹலா கூப்பன் கொடுத்தாங்கன்னா, ஹலா கூப்பன் எங்களுக்கு வேணாம், அதை ஃபாத்துமாவுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கடைசியில் ஃபாத்துமாவை ட்ரெண்டாகவே ஆக்கி விட்டானுங்க. ஹலா ஃபாத்துமா. இது ஃபாத்துமாவுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. ஏன்னா கூப்பனில் நாங்கள் எழுதி போட்டாலும் கடைசியில் அது ஃபாத்துமாவுக்கு தானே வருது. ஃபாத்துமா பேரில் 5 காரும், புருஷன் பேரில் 2 காரும். என்ன சேட்டை! இதோ அன்னைக்கு கமால் எழுதி போட்டது இந்த வீடியோ. சாகர் அப்படின்ற ஒரு சகோதரர் ஜஹராவில் டெலிவரி போன இடத்துல துப்பாக்கி சூடு. ஒரு குவைத்தி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போனதால் வயிற்றில் சுட்டிருந்தான். நீங்கள் அந்த செய்தியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடந்த வருடம் 1ஆம் மாதம் ஜனவரியில் 2024 1ஆம் மாதம் ஜனவரியில் நடந்த செய்தி. இந்த தகவல் நான் தான் தூதரகத்துக்கு தெரியப்படுத்தி, சமூக ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தி, அதுக்கப்புறம் அதெல்லாம் கழித்து 1 மாதத்துக்கு பிறகு தான் நாட்டில் ஏஜென்ட்டுகளுக்கு எங்களுடைய செய்தி சேவைகளுக்கு அது கழித்து ஒரு 2 வாரத்துக்கு பிறகு தான் நான் செய்தி போட்டு, நான் இந்த நியூஸை தூதரகத்துக்கு அறிவித்து எல்லாம் செஞ்சு 2 வாரத்துக்கு பிறகு தான் நாட்டில் செய்திகள் எல்லாம் பெரிய பரவலாக பேசப்பட்டுச்சு. இந்த குவைத்லேயும் சில இடங்களில் பரவலாக பேசப்பட்டுச்சு. நான் செய்தி போட்டு 3 நாளைக்கு பிறகு தான் குவைத்துடைய நியூஸ்லேயே செய்தி வந்துச்சு, டெலிவரி ஓட்டுநர் சுட்டுட்டாங்க அப்படின்னு. நம்ம அந்தளவுக்கு வேகமாக மக்களுக்காக செயல்பட்டோம். ஆனால் இந்த சகோதரர் வயிற்றில் சுட்டுப்பட்டதுக்கப்புறமா நாட்டுக்கு போனார், எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல். இந்த சந்தர்ப்பத்தில் நான் சாபம் விடுறேன், சாபம் உண்டாகட்டும் எல்லாம் வல்ல இறைவனோட இந்த நோன்பு வாயோட சொல்கிறேன். இன்றைக்கி இன்னொரு உயிர் போனதுக்கு காரணம் அந்த குவைத்துக்கு வால் பிடிச்ச நாய்கள். அது எவனாக இருந்தாலும் சரி, எம்பசியில் உள்ளவனாக இருந்தாலும் சரிதான், வெளியில் உள்ளவனாக இருந்தாலும் சரிதான். வல்லாஹி நான் இந்த நோன்பு வாயில் வச்சுட்டு சொல்கிறேன், இறைவண்ட சாபம் நிச்சயமாக அவனுக்கு உண்டாகும். ஏன்னா அன்னைக்கு இந்த சாகரை சுடுபட்டு இருந்த டைமில் சரியான நேரத்தில் சரியான அந்த கோர்ட்ஸுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டிய நேரத்தில் சரியான நீதிமன்றத்துக்கு கூட்டிகிட்டு போய் சரியான ஆளை சுட்டி காட்டுறதுக்குரிய வாய்ப்புகளை பெற்று கொடுத்துருந்தா இன்றைக்கி அந்த துப்பாக்கியால் சுட்டவன் ஜெயிலுக்கு போயிருப்பான். இன்றைக்கி அநியாயம் ஒரு உயிர் பறி போயிடுச்சு. என்னத்தை சொல்ல வரேன்னு தெரியுதா? இப்போ ரீசெண்டாக அல்முத்தலா பகுதிகளில் பக்காலாவில் வண்டி க்ரோசரியில் சாமானை வாங்கிட்டு தப்பி ஓடும்போது ஒரு வண்டியில் அவரும் தொங்கி போய் கடைசியில் ரோடு நெடுக இழுப்பட்டு போய் அடிபட்டு இறந்து போனாரே ஒரு பங்களாதேஷ் நாட்டவர். யார் தெரியுமா அந்த குற்றத்தை செய்தது? அதே நபர் தான். அந்த சாகரையை வயிற்றில் சுட்டானே பாலைவனத்தில் கொய்த்தி, அவனே தான் இந்த பங்களாதேஷ் நாட்டவர்கிட்ட சிகரெட்டில் பொருள்லாம் வாங்கிட்டு காசு கொடுக்காம தப்பியோட அவரும் தொங்கிக்கிட்டே போய் கடைசியில் வண்டியில் அடிபட்டு இறந்து போனார். இது வரைக்கும் 7 குற்றச்சாட்டு இந்த மாதிரி இருக்குதாம். இது 8ஆவது பங்களாதேஷியை கொன்றது. அன்னைக்கு சாகரையை சுட்ட டைமில் கூட சில நாய்கள் வால் பிடிச்சி இருக்கிறானுங்களா போயிட்டானுங்கன்னாலும் தெரியலை, வால் பிடிச்சி கொய்த்தி பக்கம் அவன் பக்கம் காசை வாங்கிட்டு சாதகமாக நின்னத்தால தான் அந்த சாகரைக்கும் எதுவுமே நியாயம் கிடைக்கவும் இல்லை, ஏதாவது நஷ்டஈடு கிடைக்கவும் இல்லை, அந்த நாய்க்கு தண்டனை கிடைக்கவும் இல்லை.
கடைசியில் இன்னைக்கு ரெண்டாவது மறுபடியும் 8வது முறை 7வது சாகர 8வது முறையாக மறுபடியும் அந்த பங்களாதேஷியை கொண்டுட்டான். கடையில் சாமான் வாங்கிட்டு காசு கொடுக்காம போய். ஏன் தான் இப்படி பண்ணுறானுங்கன்னு தெரியல. ஒரு குற்றவாளி குற்றத்தையும் சரியாக நிரூபணமாகும் பட்சத்தில் அவனுக்கு சரியான தண்டனையை பெற்றுக் கொடுத்தாதான் அவனால் இன்னொருத்தன் பாதிக்கப்படாமல் இருப்பான். அன்னைக்கு சாகரை சுட்டான். அதுக்கு அடுத்ததான் இந்த பங்களாதேஷியை வண்டியிலேயே இழுத்துட்டு போய் அடித்து கொண்டுட்டான். இப்போ தான் ஜெயிலில் போட்டிருக்கானுங்க. என்ன செய்வாங்கன்னு தெரியலை. இதுக்கு முன்னாடியும் வழிப்பறி கொள்ளை அதே மாதிரி அசுவல் பண்ணினது, அதாவது 3-4 தொழிலாளர்களுக்கு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணினதா அவன் மேலே கம்ப்ளைண்ட் இருந்திருக்குது. ஆனால் இது கடைசி முதலும். இதுக்கு பிறகு தூதரகத்தில் எந்த அதிகாரி இந்த மாதிரி குவைட்டுக்கு வால் பிடிச்சேன்னு நான் கேள்விப்பட்டாலும் மூஞ்சோட பேரோட எக்ஸ்போஸ் பண்ணுவேன். இது ஃபைனல் வார்னிங்காக இருக்கட்டும். அடுத்ததா இதோ சவுதி அரேபியா. ஒரு பக்கம் வெளிநாட்டு பெண்கள், அவங்களுக்கு நடக்கக்கூடிய கொடூரம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சில செய்திகள் வருது. இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு செய்தி போட்டிருந்தேன். சொந்த சகோதரியை கற்பழிக்கக்கூடிய சம்பவங்கள் அடிக்கடி பதிவாகுது. சொந்த சகோதரன் சொந்த கூட பிறந்த சகோதரிய கெடுக்கும் சம்பவம் பதிவாகி இருக்குது ஒரு சில பகுதிகளில். அதே போல் வீதிகளில் கலாச்சாரம் சீர்கெட்டு சின்னாபின்னமாகி சீரழிஞ்சு போகிறதும் பல இடங்களில் பதிவாகுது. வீதிகளில் ஒரு பெண்ணை முகத்தை கூட பார்க்க முடியாத காலகட்டமாக இருந்துச்சு. அந்த காலகட்டம் இப்போது நடு ரோட்லேயே வச்சு கேவலம் பண்ணக்கூடிய காலம். يا اخي انت خاف من ربك. الدم بس. உண்மையிலே ரொம்ப மோசமான கலாச்சாரங்கள் மாறி வருது. உண்மையிலே அந்த சகோதரர் சொல்கிற மாதிரி ஹாஃப் மின் ரப்பெக், இறைவனுக்கு பயப்படுங்க. இறைவனுக்கு எங்கே பயப்பட்டாங்க? இறைவனுக்கு பயம் இருந்தால் இந்த மாதிரி கேவலமான செயல்பாடுகளை செய்வாங்களா? நடு ரோட்டில் வச்சு இன்றைக்கி விபச்சாரம் என்றது சவுதி அரேபியாவில் மேலோங்கி வருது. அதே மாதிரி கலாச்சார சீர்கேடு. பெண்கள் முகமூடி போடாமல் ரோட்டுக்கே போக முடியாத காலமாக இருந்துச்சு. இப்போ சாதாரணமாக பிகினியோடையும் சாதாரண நீச்சல் உடையோடையும் கடற்கரைகளில் வெளிநாட்டவர்கள்லேருந்து உள்நாட்டவர்கள் வரைக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்குது. ஏன் சாராய கடையே இருக்கிறாங்க. அதே மாதிரி தியேட்டர், பவர்ஃபுல்லான சவுண்ட் உள்ள தியேட்டர் மக்காவிலேருந்து 70 கிலோமீட்டருக்கு ஆப்போசைட்டில். மக்காவுக்கு உம்ரா செய்ய போகிறாங்களோ தௌபா செய்ய போகிறாங்களோ இல்லையோ தியேட்டருக்கு போய் படம் பார்க்க போயிடுவாங்க கடைசியில். அல்லாஹ் ஆலம். இதோ அடுத்தது இப்போது புதிய பிரச்சனை உருவாகுது. என்ன தெரியுமா? அல்டானா கல்ஃப் பேங்க், என்பிகே பேங்க்கில் ஏதோ ஒன்று புதுசாக. அதே மாதிரி திஜாரி பேங்க்கில் உங்களுக்கு தெரியுமா நஜ்மான்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக கூட 15 லட்சம் தினார்கள் ஒரு கேரளத்து நபர் ஒருத்தர் பரிசாக பெற்றிருந்தார். இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி அக்கௌண்ட்டுகள்லையும் நிறைய ஊழல்கள் நடக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்குது. இப்போ இந்த ஹாலா இதில் கூப்பனில் எப்படி ஊழல் நடக்குதோ அதே மாதிரி பேங்க்குகள்லையும் ஆளை செட் பண்ணி பரிசு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கடைசியில் அந்த பரிசு தொகையிலேருந்து அவங்களுக்கு 1% கொடுத்துட்டு மிச்சத்தை இருக்கிற எல்லா பெரிய தலைகளும் ஆட்டையை போடுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. விரைவில் பேங்க்குகள்லையும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடத்துகிறது. இந்த டானா அதே மாதிரி நஜ்மா பேங்க்கில் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம், திஜாரி பேங்க்கில் நஜ்மா அக்கௌண்ட் ஓப்பன் வின்னருக்கு கொடுக்கக்கூடிய வின்னிங் ப்ரைஸ், இந்த மாதிரி சிஸ்டங்களும் ஒரு காலத்தில் நிறுத்தப்படும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதுலேயும் பல ஊழல்கள் நடந்திருக்கதா இப்போ அடுத்த கட்ட விசாரணை போயிட்டு இருக்குது. என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. السلام عليكم. تشوفون دائما اعلانات مليونير دانا اربح مش عارف ايش 5 مليون اعلى جوائز في كوكب الارض وجوائز، بس الناس ما تسولف عنها. الشوارع تضج اعلانات والبنوك تدفع ملايين وفاشينيستات واعلانات وبالجرايد والسحب بس ما حد يهتم. ليش؟ لانه ولد خالتي ما فاز والجيران ما فاز ولا مرة خلال سنين، هذه كلها 20 سنة ما فاز جارنا، ما فاز ولد عمي، ما فاز رفيج اخوي، ما فاز ابو رفيجة بنتي بالصف، ما حد فاز. فالهدف اساسا وما حد قام يتابع. خلاص
مصخت كأن السحوبات هذه مو لنا. شوف الانطباع العام الناس تيأس للأسف. شردمة لعبت. وأنا ما أشرح على الأشخاص، أنا أشرح على وزير وكيل مدير قسما بالله العلي العظيم انها برقبتك يوم القيامة. اي والله انا شكو، انت وزير شنو شكو؟ اشيك على السحوبات، هذه مهنتك. انت قابل منصب الوزير حق شنو؟ عشان البشت؟ تبي بشت وتكشخ توقع الامانة والوزير مساعدة الوزير وما دام تكشخ وعيالك يكشخون جوازات؟ لا يا بابا، مسؤولية، انها امانة. تدري شنو يعني وزير؟ يعني شيء يخرع، يعني يخوف. وانا بقعد اشيك على كل شيء. ايه ليش قبلت المنصب؟ انت شلون تقبل المنصب؟ انا استغرب من اللي يقبل المنصب. باكر اقبل منصب انا. لا انت فاهم انت فاهم الفكره؟ ترى الموضوع يخرع. لذلك العالم يئست. ما عندي سحوبات، انا والله ما عبيت ولا كبون. شاري عيالي شروا وانا شريت وبالعيد شرينا وحق رمضان، بس ما ادري ما راح نفوز. اللي بيفوز ما ادري منه. دائما اللي يفوزون ما نعرفهم. جميل، خليل، حميد، ما ادري منو، ما ادري شنو من هذول تعرفونهم. بعدين قمنا نيأس. بعدين يقول لك وزاره تجاره وشعار دوله الكويت نحترم الدوله. وزير يطلع اسئله برلمانيه عن واحد فايز 30 مره، ولا حد التفت ولا حد غير. يروح الوزير صدق الحكي؟ لا طال عمرك الله يسلمك، هذا النائب ما انا اقول لك قصه. سيستمنا الله يسلمك الشركه البريطانيه احنا مسوين سيستم اتش تي بي، وهو يسوي روحه فاهم، ما يبين لنا حمار الوزير فيقول اوكي اتش تي بي. هذا السيستم انت عارف طال عمرك بروتوكول عالمي. ويحط له دايجرام مال الغساله عادي بس يغير فيه شيء قسما بالله. ويصدق الوزير صحيح نعم خلاص سكر الموضوع. لذلك الناس ما تثق بالسحوبات. السحوبات القادمه والله ما يندرى. خلينا نشوف اذا فات واحد عارفه فاز صلاح العلاج ديك ساعه نشوف الوضع. اما الوضع الحاصل هذا منيل طاف. وين الحين انا اذا صار في سحب دانا ما دانا مش عارف جوهره الحين ما ادش صدق اذا دام السالفه انضبط. شكرا. டானா வின்னர், நஜ்மா வின்னர், இன்னும் என்னென்ன பேங்க்ல என்னென்ன பேர்ல இருக்கோ தெரியல. இந்த மாதிரி வின்னர்கள்லாம் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு ஆளாக போகிறாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வின் பண்ணினவங்க அவங்களுடைய டேட்டா பேஸ் எடுத்து அவங்களுடைய டீட்டெயில்ஸை செக் பண்ண போகிறாங்களாம். செக் பண்ணி அந்த பணம் எங்கே, அந்த சோர்ஸ் எங்கே, பணம் இந்த நாட்டை விட்டு எப்படி வெளியாகி இருக்குது. ஒரு வெளிநாட்டவர் இந்த நாட்டை விட்டு போயிருக்கிறாருன்னா அவருடைய பணம் எப்படி இந்த சோர்ஸ் வெளியாகி இருக்குது, இந்த நாட்டிலேருந்து எப்படி டிரான்சாக்ஷன் ஆகிருக்குது, எங்கே போயிருக்குது, அந்த பணம் போயிருக்குதா இல்லையா அப்படின்றதையும் செக் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக 2-3 பெரிய பணக்கார பார்ட்டிகள் பிடிபட்டிருக்கிறாங்க. பிடிப்பட்டத்தில் இருந்து அண்டர் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்குது. அதே மாதிரி தான் நான் இன்னைக்கு காலையிலையும் செய்தியில் சொன்னேன், மறுபடியும் சொல்கிறேன். அதிகமாக பணம் வச்சுருந்தீங்கன்னா உடனே நாட்டுக்கு அனுப்புங்க. இதுக்கு பிறகு இந்த நாட்டில் பணம் வச்சுருக்காதீங்க. குறிப்பாக இந்த வெளியில் வேலை செய்கிறவங்க காதிம் விசாவில் ஹவுஸ் டிரைவராக ஹத்தாமா விசாவுக்கு வந்துட்டு 300-400 தினார் சம்பளம் எடுக்கிறீங்களா, அதிகமாக பணம் கையில் வச்சுருக்கிறீங்களா, தயவு செய்து வேகமாக நாட்டுக்கு அனுப்பிடுங்க. இதுக்கு பிறகு தான் பிரச்சனையை ஆரம்பிக்க போகுது. எல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. யார் அதிகமாக பணம் வச்சுருக்காங்க, யார் அதிகமாக பணம் அனுப்புகிறாங்க, எல்லாமே கண்காணிக்கப்பட போகுது. தயாராக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.